அன்பான பயணிகளின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல் பேசுறேன். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா, உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? கலர் கலரா மீன்கள், கோல்ட் ஃபிஷ், பர்ஷியன் கேட்டு, அப்புறம் பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இது வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அந்த இடம் தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். அது வந்து அது ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கு சென்னையில பல இடங்கள்ல அந்த மாதிரி கிடைக்குது. எக்ஸாட்டிக் பெட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஆனா இப்போ வந்து நாங்க வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு இடம் ரொம்ப ஈஸியா ஆக்சசிபிள் இருக்கிற இடம். சரி, சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு எங்கேயாவது சென்னையில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஃபேமிலியா போன இடம் தான் இந்த பெட் மார்க்கெட் ஸ்ட்ரீட். இன்னைக்கு நம்ம எங்க வந்துக்கிறோம்னா கொளத்தூர், சென்னை கொளத்தூர் பெட் மார்க்கெட்டு. சும்மா ரேர் எக்ஸாட்டிக் பெட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. சும்மா அப்படியே ஒரு வியூ பார்க்கலான்னு வந்துருக்குறோம், ஒரு விசிட்டு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து நாங்கள் சுற்றி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட் வந்து சென்னை கொளத்தூர்ல இருக்கு. கொளத்தூர்னு சொல்றதை விட எக்ஸாக்டா ரெட்டேரின்னு சொல்லுவாங்க. ரெட்டேரி ஜங்ஷன் இல்ல ரெட்டேரி சிக்னல் அந்த இடத்துல இருக்கு. சரி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கணுன்றதுனாலதான் இந்த இடத்துல போனோம். ஏற்கனவே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து ஸ்பெஷல் கிஃப்டா இந்த மீன் வாங்கி கொடுக்கலான்னு போனோம். மீன் இல்ல, புழுவா தங்க பூச்சி அது. ஐயோ கடிச்சிரும். நீ சொல்லு. ஐயோ பூச்சி சொல்லுமா. இந்த பறவையோட பேரு ரெயின்போ லோரி. இதோட பிரைஸ் வந்து 40,000 சொன்னாங்க ஓனரு. இந்த பாருங்களேன், இந்த பேர்ட்ஸ் வளர்க்கறதுக்கு கேஜஸ், அப்புறம் அந்த ஃபிஷ் வளர்க்கறதுக்கு அந்த அக்வேரியம், அந்த பாக்ஸ், அந்த தொட்டி, தண்ணீர் தொட்டி எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த ரோட் ஃபுல்லா அதுதான் இருக்கும் கொளத்தூர்ல. இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரைசஸ்ல இருக்கும். பிளாஸ்டிக்ல இருக்கும், கண்ணாடியில இருக்கும். என் பாப்பா பாருங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே அந்த பர்ஷியன் கேட் ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்துட்டு ஜம்ப் பண்றாங்க ஹாப்பியா. இந்த அண்ணா கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம். அப்படியே கேட்டு இந்த கடை பாருங்க, இங்க எல்லாமே வந்து இந்த கினி பிக் அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து புறாக்கள் இருக்கு, அதுல கினிஸ். எனக்கு அந்த அளவுக்கு பேர்லாம் தெரியாது, இது கினி பிக் தான் நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது பக்கத்துல இன்னொரு கடை இருந்துச்சு, அதுல ஃபிஷஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த கடையில தான் இது ஒரு கிரீன் கலர் ஃபிஷ் பாருங்க, கம்ப்ளீட்டா கிரீனா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. இன்னொரு கடையில, இதே கடையில இருந்துச்சு, இன்னொரு கடையில இருந்துச்சு, மல்டி கலர்ல இருக்கு. இந்த கலர் கோழி குஞ்சு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. பார்த்தா ஒண்ணு பிங்க், ஒண்ணு வயலட்டு, ஒண்ணு கிரீனு, அந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருந்துச்சு. அதுவும் ஒரு கவர் வந்து சின்ன சின்ன ஃபிஷஸ், அந்த மல்டி கலர் வந்து 100 ரூபாய் ஒரு கவர். அப்புறம் அதுலயே பெரிய ஃபிஷஸ் இருக்கு மல்டி கலரு, அது வந்து 150 ரூபாய் கவர். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலர் கல், அந்த அக்வேரியம்ல போடும் இல்லைங்களா, கல்லு தான். அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த நம்ம கூழங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பொறுக்கி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் இருக்கும், மிக்ஸ்டு மல்டி கலர்லயும் இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது இந்த அக்வேரியம்ல போட்டுக்கிறது. இந்த கூழங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்க பாப்பாக்கு ஒரே சந்தோஷம். அது ஒவ்வொன்னா எடுத்து பாக்குறாங்க, ஒரே ஹாப்பியா இருக்கிறாங்க. தொட்டு பாக்குறாங்க. இந்த கல்லு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மல்டி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு எங்க பாப்பாவுக்கு. அவங்க இங்க அதிகமா நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கிறோம், அதனால அவங்களுக்கு அதிகமா அந்த மண்ணில் விளையாடுறது இல்லை. பார்க்கு கூட்டு போக மாட்டாங்க, அதுவும் கொஞ்ச நேரம் தான். பாருங்க மோட்டரு, நீங்க வந்து வெறும் ஃபிஷ் வாங்கிட்டு போனீங்கன்னா, கவர்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா நிக்காது 2 நாள்ல. ஆக்சிஜன் இல்லாம செத்துரும், தண்ணி மாறும். அதுக்கு இந்த மோட்டர் மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா பபிள்ஸ் வருது, ஆக்சிஜன் வெளில இருந்து கொடுத்துட்டே இருக்கும், ஃபிஷ் அப்படியே இருக்கும். நீங்க 200 ரூபா 300 ரூபா கொடுத்து மீன் வாங்கினாலும் நிக்காது. 100 ரூபா கொடுத்து இந்த மோட்டர் வாங்கிக்க. மோட்டரு இந்த டியூபோட சேர்த்து 120 ரூபா வச்சு. இதான் இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ். இந்த மீன் பாத்தீங்கன்னா மாலின்னு சொல்லுவாங்க. இது எங்க ஒய்ஃபோட சிஸ்டர் வாங்கினாங்க. அப்புறம் இன்னொரு மீன் வந்து பெட்டான்னு சொல்லுவாங்க, பயங்கர ஃபைட்டரு. அது வந்து ப்ரீடிங்காக எங்க ஒய்ஃபோட சிஸ்டர் வாங்கினாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து எங்க பாப்பாக்கு வாங்கணும், அதுவும் பெட்டா தான். அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டா எங்க ஒய்ஃபோட சிஸ்டர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவர்ல வந்து பச்சை மீன் இருக்கும், கிரீன் கலர்ல காட்டணும் இல்லைங்களா, அது ஒரு கவரு எங்க ஒய்ஃபோட சிஸ்டர் தான் வாங்கினாங்க. அவங்க தான் நிறைய வாங்கினாங்க. அவங்களோட ஏதோ அவங்களோட ஷாப்புக்கு தேவை அப்படின்னு வாங்கினாங்க. நாங்க வந்து எங்க பாப்பாவுக்கு மட்டும் ஒண்ணு வாங்கணும். அந்த பெட்டா மீனையே வந்து எங்க ஒய்ஃபோட தங்கச்சி தான் எங்க பாப்பாவுக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தாங்க. நாங்க வந்து இந்த
ஒரு அந்த பவுல் இருக்கு இல்லையா, மகாக்கா பவுல் மாதிரி, அது ஒண்ணு, அதுக்கு உண்டான அந்த கூழாங்கல், அதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் நாங்க வாங்கினோம். இது சூப்பரா இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா இதேதான் இருக்கு. இந்த பாருங்க, ரெயின்போ லாரின்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் இந்த பேர்ட் தான். ரொம்ப எக்ஸாக்டிக். இது வந்து 40,000 இதோட பிரைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மக்காவு அதெல்லாம் இல்ல, இன்னும் இருந்திருக்கும் சில கடைகளை, நான் உள்ள எல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா கோயம்பேடு நேராக வந்துருங்க. பஸ்ல வந்தா கோயம்பேடு இறங்கிட்டு மாதவரம் இல்லை ரெட்டில்ஸ் போற ரூட்ல பஸ் தான் ஏறுங்க. ஏறினீங்கன்னா நேராக ரெட்டேரி சிக்னல், ரெட்டேரி ஜங்ஷன் கேட்கும். மாதவரம் இல்லை ரெட்டில்ஸ் போகிற பஸ்ஸு 114, 113 இந்த மாதிரிலாம், 514 அந்த மாதிரிலாம் இருக்கும். 513 அங்கே இறங்கிட்டு ரெட்டில்ஸ் இது ரெட்டேரி ஜங்ஷன் இறங்கிடுங்க. ரெட்டேரி ஜங்ஷன் இறங்கிட்டு அங்கேருந்து அந்த ஜங்ஷனில் சிக்னலில் இறங்கிட்டு ரைட் சைடில் இறங்கிட்டு ரைட் சைடுக்கு இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் அப்படியே ஒரு ரோடு போகுது, அதில் அப்படியே போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு ரைட் கட் ஆகும், ஃபர்ஸ்ட் ரைட். அந்த ரைட் ரோடு ஃபுல்லாக இதுதான், அதாவது அக்வாட்டிக், அதாவது பெட்ஸு. சடனாக அது வாயில் வர மாட்டேங்குது. எக்ஸாட்டிக் பெட்ஸ். ஃபுல்லாக எல்லாமே இம்போர்ட்டடு இந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே இந்த, அதாவது சொல்கிறேன் பாருங்கள், மாதாவரம் இல்லை ரெட்டில்ஸ் போகிற ரூட்டில் பஸ் ஏறிட்டு நீங்கள் ரெட்டேரி சிக்னல் இறங்கிட்டு அங்கே ரைட்டு, சிக்னல்லேருந்து ரைட் சைடில் ரோட்டில் முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் ரைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் தான் பாப்பாவுக்கு பெட்டா ஃபிஷ் வாங்கணும். டிஸ்கஸ் அக்வேரியம். இந்த அக்கா தான் அந்த கடை ஸ்டாஃப். ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி நல்லபடியாக அந்த ஓனரும் நல்லபடியாக பேசி கொடுத்தாங்க. என்ட்ரன்ஸ்ல இந்த ரோட்ல வந்த உடனே ரைட்ல இருக்கும் பாருங்க, இப்படி உள்ள வந்த உடனே ரைட் சைட்ல தெரியும் என்ட்ரன்ஸ்லயே. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் இன்னைக்கு வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு யாராவது மார்க்கெட்ல ஃபிஷ் ஏதாவது பெட்ஸ் வாங்கினா இந்த வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணுங்க. நாங்கள் கிளம்புறோம், அவ்வளோதான். இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பத்தி மேலும் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் வந்து ரிப்ளை பண்றோம். அதே போல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.